வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 2025 சனி பெயர்ச்சி நடக்க போறது. கும்பத்திலேருந்து சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு போறார். உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு இவர் போறார், ஜூபிட்டர் போறார். ஸோ ஓடி போனவருக்கு 9ல குருன்னு சொல்லுவா, அந்த மாதிரியான குரு வருது. ஸோ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல கேது இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். லாட்ரி எல்லாம் யார் யார் கிடைக்கிறதுன்னு கேட்டா ரொம்ப பேருக்கு லாட்ரி விடும். அது யாருன்னு கேட்டா 11ஆம் இடத்துல கேது இருக்கும் அவளுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமோகமான ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டா துலா ராசி. ஸோ அந்த ராசியுடைய பலன்களை தான் இப்ப நான் சொல்ல போறேன். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னா என்னுடைய வெப்சைட் இருக்கு, ஜெயஸ்ரீபாலன்.com. அதுல இருந்து போயிட்டு நீங்க என்னுடைய விஷயங்களை பார்த்துட்டு நீங்க அது மூலமா பணத்தையும் கட்டலாம். இல்லாட்டாக்க அதுல வாட்ஸ்அப் மூலமாகவும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சர்வீஸை நீங்க பெறலாம். இப்போ ஆஹ் உங்களுக்கு இத்தனை நாளா 5ஆம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான் தன்னோட மூலத்துக்கும் தான் இருந்தார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். அது நல்ல விஷயம் தான். இல்லை 5ல சனீஸ்வர பகவான் இருந்தாலுமே தன்னோட மூலத்திற்கும் ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு அவர் சுபரவர், உங்களுக்கு நல்லவர் அவர். அதனால நல்ல பலன்களை நல்லதுதான் கொடுக்கக்கூடியவர். இவர் இப்போ 6ஆம் இடத்துக்கு போறதும் 6ல சனியும் ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதே மாதிரி 5ல 6ல இருந்த ராகு இப்போ 5ஆம் இடத்துக்கு வர போறார். அப்புறம் உங்க 3ஆம் வீட்டு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 9ஆம் வீட்டுக்கு போறார். 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிய லக்னத்தை, உங்களுடைய எந்த தசை நடக்கிறதோ தசை அந்த இடத்துல உட்காந்தா அதை பார்க்க போறார். இப்போ 3ஆம் இடம் 2ஆம் இடத்துல எந்த பார்வையும் சுபரோட பார்வையோ பாபரோட பார்வையோ எதுவும் படவே இல்லை. அப்போ 3ஆம் இடத்துல அழகா உங்களுடைய வீரிய விஜயஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு ஒரு சொந்த தொழில் பண்ணணும், உங்க ஃப்ரீவில்லு, உங்களுடைய காமர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கறது குருவோட பார்வை படுறது இல்லையா? குருவோட பார்வை மட்டும் படல, சனீஸ்வர பகவானுடைய 10ஆம் பார்வையும் அதுல பட போறது. அதனால இந்த வாட்டி நீங்க நினைச்ச காரியத்தான் சாதிக்க போகுது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 6ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். ஸோ அதனால வீடு வாங்கணும் அப்படின்னாக்க அதுக்காக நீங்க கடனுக்கு அப்ளை பண்ணணும், கடன் வாங்கணும். அது மாதிரி ஏன்னா 6ஆம் இடம் உங்க ருணரோக சத்துஸ்தானம். ஆனா அந்த இடத்துல குருவோட நான் சொன்ன மாதிரி நிறைய எல்லா பதிவுலையும் போட்டிருக்கேன், இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பதிவுல எல்லாம் போட்டிருக்கேன். அதனால இந்த வாட்டி குருவோட வீட்டுல சனீஸ்வர பகவான் வந்திருக்க, அதுவும் கேந்திரத்துல குரு இருந்து அவருடைய பார்வை ஜெமினி ஆஸ்ட்ராலஜி பிரகாரமும் கேந்திரங்கள்ல பார்வையும் படுறது. அதனால அவர் எல்லா இடத்துலையுமே அவர் இந்த வாட்டி அவர் ஹி இஸ் கோயிங் டு பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஜூபிட்டர். அதனால எந்த விஷயத்திலயும் உங்களுக்கு பாதிப்பே வரப்போறது கிடையாது. ஓகேயா? ஸோ அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 5ஆம் வீட்லயும் ராகு ஆனவர் தன்னோட சொந்த வீட்டுல உட்காந்துருக்கார். இது யாரு யாருக்கு லாபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் வீட்டுல ராகு போய் சொந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறது யாரு டாக்டர் மெடிசன் ரிசர்ச் எல்லாம் பண்றா அவளுக்கு முன்னாடி பொலிட்டீஷியன், முக்கியமா பொலிட்டீஷியனுக்கெல்லாம் இது கோல்டன் பீரியட். அவன் நினைச்ச காரியம் சாதிக்க முடியும். ஏன்னா ராகு 5th ஹவுஸ் இஸ் அ பொலிட்டீஷியன். ஓகே? பொலிட்டிக்கலுக்கு நிறைய பொலிட்டிக்கல் கேம் விளையாடுவேன். நீங்களே சாதாரண பொலிட்டிஷியன் இல்லாதவா கூட எல்லாத்தையும் சாதாரணமா உங்களால இப்போ பொலிட்டிக்கல் கேம் விளையாடவே வாழ முடியாது. அதான் ஏதாவது ஒரு ஜாப்ல இதை இப்படி அப்படி மாத்தி போத்தி ஏத்தல் பாத்தல் பண்ணி உட்காந்துருப்பேன். ஏன்னாக்கா ராகு அப்படி பண்ணிதான் வைக்கும். அது மாதிரி ரொமான்ஸ் தேவையில்லாம எங்கேயாவது போய் இளைஞரா இருந்தேன்னாக்கா போயிட்டு இந்த இப்பெல்லாம் புதுசா நம்ம ஜாதியில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு எங்க வேணாலும் ஒரு காதல விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா படிப்பீங்க, படிப்புல சக்சஸ், மெடிசல் ரிசர்ச்காரங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. 5ஆம் இடத்துல ராகு சொந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய 2வது ராகு கெட்டவரே கிடையாது. ராகு ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு போய் விடுவார் உங்களுக்கு. மந்திர சித்தி இந்த மாதிரி பிளாக் மேஜிக்ல போறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலயும் உங்களுக்கு மிகவும் இது பண்ண நிறைய கூகுள் சர்ச் பண்ணிட்டு நிறைய இந்த உங்களுடைய அறிவை வளர்த்துப்பீங்க. நிறைய அறிவை வளர்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது மாதிரி 6ல சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு, கவலையே இல்லை. ருணரோக சத்துஸ்தானத்தை போய் சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் 7ஆம் இடம் பாதிக்கப்படல, 8ஆம் இடம் பாதிக்கப்படல. 9ஆம் இடத்துல இவர் நியூட்ரலா இருப்பார். இந்த இடத்துல குரு இருக்கார் இல்லையா? 9ஆம் இடத்துல குரு ஓகே, பட் ஹி இஸ் 3rd and 6th லார்ட் இல்லையா? எப்பயுமே பாவ கிரகத்தோடைய அவர் புண்ணியத்துக்கு வந்துட்டாலும் இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்தா கூட நியூட்ரலான இதான் கொடுப்பார் இல்லையா? அதனால நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ருத்ரும் சமக்கம் சொல்றதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வயசானவா என்ன மாதிரிலாம் அந்த எனக்கு ஜாஸ்தி உங்களுக்கு இது பண்ணுவேன், என்ன சொல்லுவா,
க்ஷேத்ரட்டான்லாம் போவேன். நெறைய ஸ்பிரிச்சுவல் இதுக்காக இதெல்லாம் ஆகும். அட் த சேம் டைம் இந்த துலா ராசிக்காரா, நான் சொன்ன மாரி இந்த 2025 ப்ரிடிக்ஷன்ல நெறையா ஏர் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னேன். ஏர் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னேன். நெறைய இதுவரைக்கும் 5, 6 நடந்திருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு இது ஏன்னா சுபர் கிடையாது. அதனால ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் நீங்க. ஏதாவது எடுத்து இஷ்டத்துக்கு எந்தாவது ஃப்ளைட்ல போட்டு பண்ணக்கூடாது. டிராவல் பண்ணும்போது உங்களோட டிராவல் அதுவும் ஃப்ளைட் டிராவல் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ல யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஓகேயா? அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் கேது வந்துருதோ, அதனால நீங்க திடும்னு லாட்டரி அடிக்கும். நிறைய பைசா நல்லா வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகா உங்களுடைய லக்னத்தை குருவும் பார்க்குறார், ராகுவும் பார்க்குறார். நிறைய உற்சாகத்தோட செயல்படுவீங்க. வேலையிலலாம் எல்லாத்தையும் நீங்க மிகவும் எனக்கு சக்சஸ் பண்ணணும், நான் இது பண்ணணும், அது பண்ணணும், சாதிக்கணும். ராகு இருக்கு இல்லையா, நிறைய ஊக்குவிக்கும். அதுவும் இந்த இடத்துல சுவாதி நட்சத்திரத்துல வேற இருந்தே இல்லை இல்ல லக்னம் சுவாதி நட்சத்திரமாவோ இல்ல ராசி சுவாதி நட்சத்திரமாவோ இருந்ததுனாக்க அவர் எல்லா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வெறும் ராகு மட்டும் உட்காரல. அவரோட பார்வை உங்களோட ராசியும் பார்க்கறது, 9ஆம் இடத்தையும் பார்க்கறது. அதனால இந்த வாட்டி உங்களுடைய கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது யூ மஸ்ட் பி வெரி